அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் செந்தில் பாலாஜி கைது. இந்த செய்தி எப்போது வேண்டுமானாலும் வெளிவரலாம். செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவது ஒன்றும் புதுசில்லை தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு. கடந்த திமுக ஆட்சியின் போதே செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். சிறையில் நீண்ட காலம் இருந்து வெளியே வந்தார். வெளியே வந்ததிலிருந்தே மறுபடியும் எப்போது செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார், மீண்டும் செந்தில் பாலாஜி எப்போது யாரால் எப்படி கைது செய்யப்படுவார் என்கிற கேள்விகள் அந்த ஆட்சி முடிகிறது வரைக்குமே இருந்தது. தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. ஆனால் தேர்தல் முடிவடைந்து திமுக ஆட்சி கட்டிலிருந்தும் அப்புறப்படுத்தப்பட்டு புதிய அரசும் வந்திருக்கிறது. இந்த புதிய அரசு வந்ததற்கு பிறகு கூட செந்தில் பாலாஜி மறுபடியும் எப்போது கைது செய்யப்படுவார் என்கிற கேள்வி நீண்டு கொண்டே இருக்கிறது. இப்போது என்ன வழக்கு? அதே அமலாக்கத்துறையினுடைய வழக்கு தானா என்று கேட்டால் இப்போது ஒரு புதிய வழக்கு. தமிழக வெற்றி கழக அரசின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு செந்தில் பாலாஜி சதி திட்டமிட்டார் என்கிற வழக்கு. செந்தில் பாலாஜி மேலே இப்படி ஒரு வழக்கா? ஆமாம். தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் கடந்த சில நாட்களாகவே மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்து வருகிறார்கள். திமுகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் எங்களுடைய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க முயற்சிக்கிறாங்க, என்னிடம் பேசினார்கள், இவர்கள் குதிரை பேரம் நடத்தினார்கள் என்று திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை எங்களுடைய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை இவர்கள் விலைக்கு வாங்கினார்கள், இவங்க தான் குதிரை பேரம் நடத்தியிருக்கிறாங்க என்று சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்லி மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட வண்ணமே இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலை தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா என்பவர் ஒரு புகார் கொடுக்கிறார். தன்னிடம் குதிரை பேரம் பேசினார்கள், 35 கோடி ரூபாய் தருகிறோம், நீங்கள் தமிழக வெற்றி கழக அரசுக்கு எதிராக செயல்பட வேண்டும், இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி பேரம் பேசினார்கள் என்று சில நபர்களை குறிப்பிட்டு அவர் ஒரு புகார் கொடுக்கிறார். காவல்துறை வழக்கு பதிவு செய்து 9 நபர்களை கைது செய்கிறது. இந்த 9 பேரில் ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னா, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, லயோலா முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு என்று சொல்லி ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு பெரிய பேப்பரை கொண்டு வந்து கண்டதையும் உளறி கொண்டிருப்பார் இல்லையா, திருநாவுக்கரசு என்கிற ஒரு நபர். அவர் இதற்கு ரொம்ப முக்கியமான ஆளாக இருந்து இந்த வேலையை பார்த்துருக்கார் என்று சொல்லி அவர் மீது புகார், அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று நரேஷ் என்கிற ஒரு நபர் ஒரு பெரிய ஒரு இடைத்தரகராக இருந்து இந்த வேலையை வந்து அவர் பார்த்ததாக நரேஷ் மீது குற்றச்சாட்டு. கரூரை சார்ந்த சில நபர்கள் என்று சொல்லி 9 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் இந்த நரேஷ் இருக்கார் இல்லையா, இந்த நரேஷை மற்ற நபர்களோடு செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறாராம். கிட்டத்தட்ட ஒரு வார காலம் இந்த சதி திட்டத்தை தீட்டி எப்படியாவது தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிவிட வேண்டும், என்ன விலை கொடுத்தாவது விலைக்கு வாங்கிவிட வேண்டும், ஆட்சியை கவிழ்த்தே தீர வேண்டும், ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் நமக்கு உதவி செய்யும்னு அசோக் இந்த நரேஷிடம் சொல்லி, நரேஷும் மற்ற நபர்களோடு சொல்லி, நரேஷை மற்ற நபர்களோடு அவர் தான் லிங்க் பண்ணிவிட்டு இனிமேல் நரேஷ் தான் எல்லாவற்றையும் பார்ப்பார் என்று சொல்லியதாக எல்லாம் செய்திகள் வருகிறது. இந்த நரேஷ் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, செந்தில் பாலாஜியையும் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்குமாரையும் சொல்லி கொடுத்துட்டார், வாக்குமூலம் கொடுத்துட்டார். அவங்க சொல்லி தாங்க நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சோம், அவர்கள் எதை சொன்னார்களோ அதைத்தான் நாங்கள் செய்தோம் என்று. அப்போ இந்த வாக்குமூலத்தை தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களும் அசோக் அவர்களும் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த வண்ணமே இருந்தது. அதே நேரத்தில் இந்த செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய தம்பி அசோக்குமாரும் எங்கே போனாங்கன்னே தெரில. 2 பேருமே தலைமறைவு. செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றிருக்கலாம் என்கிற செய்திகள் எல்லாம் வருகிறது. அதே போன்று செந்தில் பாலாஜியும் காணலை. செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் இப்போ இல்லை வெளிநாட்டுக்கு தப்பி செல்வது, அவர் தலைமறைவாக இருப்பது. அமலாக்கத்துறை ஓராண்டுக்கு மேலாக அவரை தேடி கண்டுபிடிக்க முடியலை. அமலாக்கத்துறையாலும் அவரை கைது செய்ய முடியலை, காவல்துறையாலும் அவரை கைது செய்ய முடியாத அளவுக்கு அவர் எங்கேயோ தப்பி இருந்ததாக எல்லாம் கடந்த காலங்களிலே நம்ம பார்த்தோம். அதே போல் செந்தில் பாலாஜி கட்சி அலுவலகத்துக்கும் வரலையாம், கட்சி நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்கிடது இல்லையாம், அவருடைய இல்லம் கோவை இல்லத்திலையும் அவரை காணலையாம், சென்னை இல்லத்திலும் அவர் இல்லையாம், எங்கே போனார் என்று தெரியல என்று தகவல்கள் வருகிறது. 2 பேரும் விசாரணைக்கு ஆஜராகணும்னு காவல்துறை அவங்க பெற்றோர்கிட்ட கொண்டு போய் சம்மன் கொடுக்குறாங்க, அங்கேயும் ஆஜராகலை. என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ முன்ஜாமீன் மனு என்றாலே அப்போது நம்ம எப்படியாவது எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம், இந்த அரசு நம்மை கைது செய்யும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு 2 பேருக்கும் இருந்தனால தான் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி எங்கே வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா? உண்மையிலே இந்த குதிரை பேரம் நடந்ததா இல்லையா,
அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போது வாக்குமூலம் கொடுத்ததாக தகவல்கள் வருகிறது. ஆனால் இந்த விசாரணை முழுமை அடைந்ததற்கு பிறகுதான் உண்மையிலே இதில் என்ன நடந்தது, யாரெல்லாம் இதில் பங்காற்றி இருக்கிறார்கள், யாருக்கெல்லாம் என்ன ரோல் இருக்கிறது, செந்தில் பாலாஜிக்கு இதில் என்ன ரோல் இருக்குது, அசோக்குமாருக்கு என்ன ரோல் இருக்குது, திமுக தலைமைக்கு என்ன ரோல் இருக்குது, எல்லாமே முழுமையாக சீக்கிரமே வெளிவருமா, இல்லை வழக்கம் போல் எப்போவுமே வருமே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பரபரப்பாக 2 நாள் 3 நாள் செய்தி வரும், அப்புறமா அப்படியே எல்லாவற்றையும் சமரசம் செய்து மூடிவிடுவார்கள். இதுதான் இந்த திமுக அதிமுக இவருடைய ஆட்சி காலத்தில் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் நடந்தது. ஆனால் இந்த முறை ஒரு மாற்று அரசியல், ஒரு மாற்று சக்தி என்று இவர்கள் வந்திருக்கிறாங்க. நாங்கள் ஒரு புதிய அரசியல் தர்றோம், நாங்கள் மாற்று சக்தி, ஏற்கனவே இருந்தது போலலாம் இல்லை, நாங்கள் தீய சக்தி இல்லை, நாங்கள் தூய சக்தி என்று இவர்கள் வந்திருக்கிறார்கள். உண்மையிலே இவர்களுடைய ஆட்சியில் இந்த குதிரை பேரம் நடத்தப்பட்டது உண்மைதான் என்றால் அது நிரூபிக்கப்பட்டு அதன் பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார்களா, இல்லை இங்கேயும் சமரசங்கள் மேற்கொள்ளப்படுமா என்பது நமக்கு தெரியலை. நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். நீதிமன்றம் அவருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனை மறுக்குமா இல்லையா சீக்கிரம் தெரிஞ்சிடும். ஒருவேளை நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்காமல் அந்த ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ததென்றால் காவல்துறை உடனடியாக செந்தில் பாலாஜியை கைது செய்யுமா என்கிற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அவருடைய முன்ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டதும் அவரை கைது செய்து நீதிபதியிட்ட கொண்டு போய் நிறுத்துகிறப்போ நீதிபதி ரிமாண்ட் பண்ண முடியாது என்று சொல்லி ரிமாண்டை வந்து அவர் வந்து கேன்சல் பண்ணிட்டார். அப்போது அதே போன்று செந்தில் பாலாஜிக்கும் நடக்குமா அது நமக்கு தெரியலை. பார்ப்போம் செந்தில் பாலாஜியுடைய இந்த வழக்கு எதை நோக்கி செல்கிறது. முதல்ல செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரும் வெளியே வருவாங்களா? முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டதென்றால் கண்டிப்பாக 2 பேரும் வெளியே வருவாங்க. முன்ஜாமீன் கொடுக்கப்படலைன்னா 2 பேரும் வர்றது ரொம்ப சிரமம். ஏன்னா செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரரும் எப்படிப்பட்ட நபர்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அந்த அமலாக்கத்துறையினுடைய அந்த வழக்கு இவர்கள் 2 பேரும் இவங்க என்னெல்லாம் செய்வாங்க, இவருடைய பின்புலம் என்ன, எவ்வளோ வலிமையான ஒரு நெட்வொர்க்கை கொண்டவர்கள், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பின்புலத்தோடு இவர்கள் எதையும் செய்வதற்கு துணிந்த நபர்கள் என்பதை அந்த வழக்கு நமக்கு காட்டியது. கடந்த காலங்களில் நடந்த அதே நிலை தொடருமா, இல்லை ஒரு புதிய மாற்றம் வருமா என்பது நம்ம அதை பார்த்துடலாம். ஆனால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். நம்முடைய நிலைப்பாடு அதுதான். குதிரை பேரத்தில் யார் ஈடுபட்டாலும் அது தவறு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகளை விலை கொடுத்து வாங்குவது என்பது அது ஜனநாயக படுகொலை, அது ஜனநாயக கேலிக்குத்து. அப்படி என்றால் தேர்தலை தேவையில்லையே, தேர்தல் தேவையே இல்லை. மக்கள் இந்த கட்சியை சார்ந்தவர் வேண்டாம், இவர் தேவையில்லை, இவர் தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவருக்கு வாக்கு செலுத்துகிறாங்க. அவரை நீங்கள் வந்து காசு கொடுத்து உங்கள் கட்சிக்கு, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட உங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஜனநாயகம் செத்து போகிறது இல்லையா அங்கே? அப்போ அது தாவேகா மீதும் அந்த குற்றச்சாட்டு பெரிய அளவில் இருக்குது. இங்கே அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி இவ்வளவு தூரம் வந்து வர்றாங்க, அவங்க ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் பேசாமல் அவங்களாவே வர்றாங்களா? அதன் பின்னால் குதிரை பேரம் இல்லை, அது அதை விட பெரிய பேரம் இருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டு, ஒரு பார்வை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலும் இருக்கிறது. சாதாரணமாக பார்க்கக்கூடிய மக்களுக்கே தெரியும் இல்லையா? தொடர்ந்து ராஜினாமா செஞ்சுட்டு வர்றாங்க. இன்னும் பலர் வருவார்கள் என்று தாவைக்காவை சார்ந்தவர்களே பேசுகிறாங்க. இன்னும் பலர் வருவார்கள். அப்போ அதற்கான வேலையை நீங்கள் பார்க்கிறீர்களா என்கிற கேள்வியும் இருக்கிறது. பார்ப்போம் இந்த குதிரை பேர அரசியல் எதை நோக்கி நகர்கிறது, உண்மையிலே இதன் பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் தண்டிக்கப்படுகிறார்களா, இல்லை எல்லாம் வெறும் பரபரப்பு செய்தியாக மட்டுமே மாறப்போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.